ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சவுந்தர். இது கோபி 360. எல்லாம் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாளைக்கு போச்சுல. என்ன பண்ணுறது, கொஞ்சம் வேலையாக போச்சு. அதனால் சரியாக வீடியோ போடல. சரி வாங்க, இன்னும் வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கா ஊருக்கு வந்திருக்காங்க. அதனால் இளநீ வேணும் தம்பின்னு கேட்டிருந்தாங்க. சரி, சண்டே தானே, வீட்டில் தானே வெட்டியாக இருக்கோன்ட்டு இளநீ கூட போகிறோம். வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கோபி 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இருக்கிறது நம்மளோட தோட்டத்தில் தான், கம்மந்தோட்டம். இது கம்மந்தோட்டம் இல்லைங்க, வாழை தோட்டம் தான். வாழை சிறுசாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அதோட இடையில கம்பும் பயிரும் அதுக்கு இடையில இருக்கிறதுல புயலை இலையும் போட்டிருக்கு. அதனால் பார்த்துட்டிங்கன்னா வாழையை விட கம்பு பயிர் கொஞ்சம் சீக்கிரம் பெருசானதுனால உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே கம்பு பயிராக தான் இருக்கும். முழுசாக வாழைப்பயிராக போட்டதாங்க. இங்கெல்லாம் கம்பு பயிர் அறுத்துட்டோம், அதனால் பார்த்துட்டிங்கன்னா வாழைப்பயிர் தெரியுது. மற்றபடி இங்கெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கம்பு பயிர் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது கேப் இருக்கிறதுக்காக கம்பு பயிர்னு நினச்சிக்காதீங்க, உள்ளே வாழை இருக்குது. அது இன்னும் பெருசாகலை. அதுக்குள்ளே நம்ம இந்த சின்ன பயிரெல்லாம் போட்டோம்னா அதுக்குள்ளே மறுத்துக்கலாம், அது ஒரு அறுவடை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக இந்த வாழைக்குள்ளே போட்டதுனால கம்பு பயிர் சீக்கிரம் வந்துடுச்சு. இது அப்படியே இந்த கம்பு பயிர் அறுத்துவிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டு மறுபடியும் வாழைக்கு மண் கட்டிக்கிட்டால் வாழை பயிர் பெருசாயிரும். இந்த இடையில இருக்கிறத வாழை பெருசாகிற வரைக்கும் இந்த இடம் சும்மா தானே இருக்கும். அதையே வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக இப்படி ஒரு ப்ராசஸ். இது நம்ம மட்டும் இல்லைங்க, எல்லா விவசாயம் சத்தம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா புயலை இலைங்க. நம்மளுக்கு புயலை கொஞ்சம் போட்டு மிச்சமாச்சு. அந்த இலையை பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஊனி விட்டோம். அதனால் இது இடையில இருக்குது. இந்த வாழை பெருசாகிறதுக்குள்ளே அந்த புயலை ஒரு 3 மாதத்தில் புயலை வெட்ட வர மாரி வந்துடு. அதை நம்ம வெட்டி சேல்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லையா அப்படியே நம்ம அது உரத்த போகிற மாரி இருந்ததுன்னா அப்படியே நம்ம டில்லர் ஒட்டி மண் கட்டிட்டோம்னா அது வாழை பயிருக்கு உரமாக்கி. அது கொஞ்சம் தான் இருந்துச்சு, ஒரு 500 நாற்று மிச்சமாச்சு. அந்த நாற்றெல்லாம் இந்த பக்கம் போட்டிருக்கு. அது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த நாற்று போட்டிருக்காது, எது இல்லாமல் சும்மா இருக்குது. இதோட முடிஞ்சு, இந்த லைனோட முடிஞ்சு. இதுக்கு அந்த பக்கம்லாம் இது போட்டிருக்காது, ஏன்னா அந்த பக்கம் நாற்று இல்லை. இதுக்காக போடல, மிச்சமாக நாற்று வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறக்காக இந்த பக்கம் எல்லாமே அதே நாற்று தான் போட்டிருக்கு. எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புயல் நாற்றாவே தான் இருக்குது. இது உரம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்குள்ளே நாற்று பெருசாகிடுச்சு அப்படின்னா சீசன் இருந்து வெட்டுற சீசன் வந்துச்சுன்னா நம்ம வெட்டியுமே விற்று போடலாம். 2 டைப்பாக யூஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் வெட்டி விற்கிறக்கெல்லாம் ஐடியா இல்லை, உரமாக போட்டுக்கலாம் அப்படிங்கிறக்காக இங்கெல்லாம் உரமாக போட்டிருக்கு. இடையில பார்த்துட்டிங்கன்னா இந்த பூடு தாங்க, கோயம்புத்தூர் பூடுங்கிற அந்த பூடு ஏகப்பட்ட பூடுங்கிறது. இது ஏதோ ஒரு காலத்தில் கோயம்புத்தூரில் தான் முதல்ல இந்த பூடு வந்துச்சான். அது அப்படியே அந்த பூடு கோயம்புத்தூர் பூடுனாகி இப்போ எல்லாருமே சொல்கிறேன். எங்கள் வழக்கில் அந்த கொங்கு இதில் என்ன சொல்லுவாங்கன்னா கோயம்புத்தூர் பூடுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதோட பிரச்சனை என்ன அப்படின்னா, இது நீங்கள் பிடிங்கி மடி கீழே ஓட்டிங்க அப்படின்னா இதோட பூ வெடித்து மடியும் பூவாக வந்துடும், மடி செடியாக வந்துடும். இது எத்தனை நடை பிடுங்கி போட்டாலும் மடி செடியாகிட்டே தான் இருக்குது. எத்தனை நடை மருந்து அடிக்கிறேன்னே தெரிய மாட்டேங்குது. மருந்து அடித்தா இங்கே பாருங்க, இந்த ஏரியா ஃபுல்லாக அதே விதை இருக்குது. எல்லாம் இந்த பூடாவே தான் இருக்குது. அந்த பக்கத்தில் சுத்தமாக இருக்குது, நீட்டாக இருக்குது. ஆனால் இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூடாவே தான் இருக்குது. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியுமா? இந்த மாங்களும் மருந்து அடிக்கிறோம், மடியும் அறுத்து போடுறோம். என்ன பண்ணாலும் மடியும் அது விதை விழுந்து வந்துகிட்டே தான் இருக்குது. இது என்ன தான் பண்ணுறது? நீங்கள் இந்த பூடு வராமல் ஏதாச்சும் மருந்து வச்சு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். இது பெரிய தோட்டம் இல்லைங்க, ஒரு 1/2 ஏக்கரா தான். இந்த தென்னை மரத்தை சுற்றி இருக்கிறது மட்டும்தான் நம்ம இடம். இந்த 1/2 ஏக்கரால் தான் அந்த வாழைப்பயிர் போட்டிருக்கு. இதோட பெரிய வாழை பார்த்துட்டிங்கன்னா அது அங்கே தெரியுதுங்களா, அது நம்மளுக்கு தான். அது கொஞ்சம் பெரிய நாற்றாயிடுச்சு, இது சின்ன கண்ணாக இருக்குது. இது இன்னொரு ஒரு வருஷங்கிற போது நம்மளுக்கு வந்துடும். சரி வாங்க இளநீ போட போகலாம். அப்படியே போய் அந்த மரத்தையும் பார்க்கலாம். இளநீ குச்சி எடுத்துப்போம். இந்த இடமத்தில் சுத்தமாக இருக்குது, இங்கெல்லாம் அதிகமாக இல்லை தானே. அப்பா இதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கோயம்புத்தூர் பூடெல்லாம் பிடிங்கி போட்டிருக்காரு. பிடிங்கி போட்டாலும் இது வறண்ட பயிராக இருக்கா, இதோட விதை விழுகுதா, விதை விழுந்துச்சுன்னா மடி முளைச்சிருது. என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பிடிங்கி போட்டதுனால சுத்தமாக இருக்குது, இல்லைன்னா இது சுத்தமாக இருக்குது. பாருங்க, இது கோயம்புத்தூர் பூடாக இருக்குது, இது சுத்தமாக இருக்குது, அது கோயம்புத்தூர் பூடாக இருக்குது. அப்படி தான் இருக்குது. இதில் பார்த்துட்டிங்கன்னா இது நம்ம வாழைங்க. இந்த சோளம் நம்மளுது இல்லை, இந்த வாழைப்பயிர் நம்மளுது. இதில் தான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம முதல் புயலை போட்ட ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவாக தான் இருக்குது. அந்த புயலை போட்ட வீடியோ இருக்கிற தோட்டம் தான் இது. இப்போ வாழை போட்டிருக்கு, ஃபுல்லாக வாழை தான். மடி ஒரு செரவு 2 செரவுக்கு மட்டும் மாட்டு தீவன பயிர் போட்டிருக்கு, மாட்டு பசு இதுக்காக. மற்றபடி இதெல்லாமே வாழை தான். இன்னும் சீசன் வரல, இதுக்கு இன்னும் காய் ஓடுற வழி இல்லை. இன்னும் பூவே வைக்கல, சிறுசாக தான் இருக்குது. வாங்க இதை தாண்டி போனோம் அப்படின்னா நம்மளோட என்னது எங்கே வந்தோம், இளநீ போட வந்தோம்ல. இளநீ போடுற மரம் இங்கே தான் இருக்குது. இளநீ போடுற மரம் எப்படி இருக்குங்களா, இளநியோடு இருக்குது. அப்போ தான் நம்ம இளநீ போட முடியும். ஒரு சின்ன பயிரை தான் வண்டி இருக்காங்கப்பா, இது நமக்கு தெரியாமல் போச்சு. அதான் கொத்தமல்லி விட பூடு தான் அதிகமாக தெரியுது. கொத்தமல்லி போட்டிருக்காங்க.
இங்கே ஏதோ ஒரு பயிர் வெட்டியிருக்காங்க. இது பயிர் தென்னப்பழம் வந்துச்சா அது போட்டாங்களான்னு தெரியல. இங்கே ஒரே ஒரு கீரை, இங்கே ஒரு கீரை, 2 கீரை இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு பெரிய மிளகா செடி ஒன்று பெருசாக இருக்குது, படா சைஸில். அப்புறம் ஒரு கீரை, ஒரு 5 கீரை இருக்குது. எடுத்து நாளைக்கு எங்கள் அம்மா சமையல் போடு. இப்படி தாங்க தினம் காயின்னு ஏதோ காயவே தான் போடுறாங்க. இல்லைன்னா கீரையை போடுறாங்க. என்ன தான் பண்ணுறது பாருங்க. இளநீ மரங்க. எங்கள் ஊர் அதிசயம் என்னென்னா தென்னை மரத்தில் வந்து இளநீ காய்க்கு. இதுதான் எங்கள் ஊர் அற்புதம். மற்ற வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா காங்கிரீட் மரத்தில் தான் காய்க்கும். எங்களுதில் தென்னை மரத்தில் காய்ச்சிருக்கு. இது என்ன, அங்கே ஒரு கொலையில் ஒரு இளநீ இருக்குது. ஒரு 2 4 6 7 இளநீ இருக்குது. அது அப்படியே ஒரு கொலையாக போட்டுடலாமா, இல்லை ஒரு 3 நாளாக போடலாமான்னு மேலே என்ன தந்தரி மேலே என்ன இருக்குன்னு வருது இல்லை. சல்லை கத்தி வர எத்த மாட்டேங்குது. எத்துன்னு சொல்லி கொடுத்தாங்க. மரம் ஜெருசாக இருக்கிறதோ எத்து. இன்னமா எத்து இருக்கு. மேலே ஏறி பார்ப்போம். இளநீ போட்டு ரொம்ப நாளாகி போச்சு. சல்லை கத்தி கூட வந்து கீழே இருந்து மேம்போக்கா போட்டுக்கலான்னு வச்சா மேலே தான் ஏறி போகிற மாதிரி போடலாம். கரெக்டாக இளநீ போட்டு முடிச்சதும் அம்மா வந்தாங்க. அப்படியே அம்மாட்ட 2 இளநீ கொடுத்துட்டு நம்ம 2 இளநீ எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேங்க. எப்படியோ வெற்றிகரமாக ஒரு 4 காய் போட்டாச்சு. நீ போய் அதெல்லாம் அக்கா கொடுத்துட்டு ஒன்று நாம வெட்டி குடிச்சிட வேண்டியதான். எனிவே இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, டாட்டா, பாய்.